நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மீனராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அடிக்க போகிறீங்க சார் ஜாக்பாட். ஸோ அது எப்படி என்னன்றது விளக்கமாக நான் சொல்கிறேன். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சார் உங்கள் மேலே தான் சார் சுக்கிரன் வந்து உச்சமாகுது. பொதுவாகவே நீங்கள் ரொம்ப நல்ல மனிதர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சி எடுக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் வர மாதிரி நீங்கள் செய்யக்கூடியவங்க. நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக வாழ்கிறது தான் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஒரு முக்கியமான வேலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு இதுதான்டா ப்ராப்ளம் இப்படிடா அப்படின்னா அவனுக்காகவே அதுக்காகவே நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட் கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்லன்னு மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க. நிறைய மீனராசி அன்பர்கள் வந்து கடனுக்குள்ளே சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சி எது எடுத்தாலுமே பிளாக் அப்படின்னு போயிட்டுருக்கு. இது இந்த டைமில் நடந்துடும், இந்த நம்ம பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்தோம், இந்த டைமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே இல்லை. என்னடா அது ஒன்று சொன்னால் ஒன்று போகுது. எந்த ஒரு சின்ன டெலிவரி கூட ரைட் டைம் பண்ண முடியலையே. நீங்கள் வேலையில் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இந்த டைமில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த டைமுக்கு முடிச்சு கொடுத்ததா சரித்திரமே இல்லையடா இப்போ 2-3 வருஷமா அப்படின்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்களா? கவலையே பட வேண்டாம். அனைத்து விஷயங்களும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, தட் இஸ் சூப்பர் பிளஸ். அங்கேயே ராகு இருக்கார். ராகுன்னா மல்டிப்ளையர். ராகு வந்து நல்ல பொசிஷன்ல சுக்கிரனோட இருக்கார். அப்ப நல்ல விஷயங்கள் மல்டிப்ளை பண்ணுவார். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த தடவை சுக்கிர பயிற்சி எத்தனை நாளுங்க, 119 நாட்கள் சுக்கிர பயிற்சி. அடேங்கப்பா, ஜெயிக்க போறீங்க. டோன்ட் வரி. சனி ஜென்ம சனியா வந்தாலும் நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அண்ட் குரு அப்படின்றவரும் இப்போ உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை எது வந்தாலும் சேலஞ்சஸ் தான் லைஃப். அந்த சேலஞ்சஸை வழி நடத்தி போக ஒருத்தர் இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எது புரியல அப்படின்னாலுமே இப்போ வந்து ஏன்பா அந்த டைமுக்கு நீ ஃபினிஷ் பண்ணி கொடுக்க மாட்டேன்ற, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹெச்ஆர் ஆர் உங்கள் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு கேட்பார். அப்போ நீங்கள் சொல்வீங்க, இது எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை சார், இந்த டீம் மெம்பரை நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்க, இந்த டீம் மெம்பர் ஆல்வேஸ் லீவ்ல இருக்கார், அவருக்கு உடம்பு சரியில்லாமலே இருக்கு, நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டின்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஹெல்ப்பையும் உங்களுக்கு பண்ணுவாங்க. அப்போ என்னாகும், நீங்கள் ரைட் டைமில் முடிச்சிருவீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்தாலும் சரி, பிஸ்னஸில் நீங்கள் எது பண்ணினாலும் சரி, அங்கே என்னென்ன உங்களால் முடியலையோ அதுக்கு அவங்களே கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து முடிச்சு கொடுக்க முடியல, அவங்க வந்து நீங்கள் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 10 days பிஃபோர், சார் பொசிஷன் என்ன சார், இன்னொரு 10 daysல கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஹெசிடேட் பண்ணி பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவங்க டைரெக்டாக வந்துடுவாங்க. வந்து என்ன கேட்பாங்க, என்ன சார் ப்ராப்ளம், நாங்கள் இது கண்டிப்பாக வேணும் சார் அப்படின்னு சொல்லும்போது, சார் இதுதான் சார் இந்த ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு சார், அதனால் எங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது, ஓகே ஸோ ஜென்ரேட்டர் நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, அந்த ஜென்ரேட்டருக்கு உண்டான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், அந்த ஃபியூவலுக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வேண்டியது எல்லாமே சப்போர்ட். ஏன்னா நீங்கள் பொதுவாகவே மற்றவங்களுக்கு எந்த டென்ஷனும் கொடுக்காம நீங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி வாழணும் அப்படின்ற ஒரு பொசிஷன். அப்படி இருக்கும்போது ஃபண்டு பத்தலை அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸை ஏற்பாடு பண்ணி அந்த ஃபண்டையும் கொடுத்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு உண்டான ரிசல்ட்ஸை கொடுப்பாங்க. மீனராசி அப்படின்றதே க்ரியேட்டிவிட்டி. அவங்க ஜென்ரலாக மீனராசி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்க சமைக்கும் போது பாருங்களேன், அவங்க காய்கறிகள் கட் பண்ணும்போது ஒரே மாதிரி கட் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்து மீனராசிக்கு இருக்குது. அதே மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவாங்க. தே ஆர் வெரி பிஸி people. நீங்கள் கால் வலிக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் ஜென்ரலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் மீனராசியில் ஒருத்தர் இருக்காரப்பா, கால் வலிக்குதுப்பா, டெய்லி யாராவது அமுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் 11 மணிக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நைட்லேருந்தே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நான் ஒரு நிமிஷம் நான் காலை அமுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அமுத்தி கொடுக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. ஸோ அப்படி இருக்கிற உங்களுக்கு இது மிகவும் பொன்னான காலம். பல முயற்சிகள் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளுமே, நிறைய மீனராசி அன்பர்கள் சொல்கிறது என்னென்னா, நான் இது மாறி போச்சு, இது நான் இப்படி பண்ணேன், இது இங்கேருந்து அங்கே மாற்றினேன், இது பிஸ்னஸ் நடக்கவே இல்லை, அதனால இந்த ஹோட்டலில் வேறு இடத்துல வச்சேன், ஆனால் அப்பையும் முடியல அப்படின்னு உங்களுக்குள்ளே வந்து ஒரு போராட்டம் பெருசாக நிலவிட்டு இருக்கு. பட்
அத்தனை போராட்டத்துக்குமே நீங்க செஞ்ச அனைத்து விஷயத்துக்கும் இப்ப ரிசல்ட் வரக்கூடிய ஒரு பொன்னான காலம் தான் இந்த 119 நாட்கள். ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மே 31ஆம் தேதி வரைக்கும் இது மிக 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 பிரம்மாண்டமான ஒரு பொசிஷன்ல இருக்கு. இந்த மிக பிரம்மாண்டமானதுன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும் வைக்கணுங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் நீங்க பண்ணீங்களோ அவங்கெல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி மீனராசி அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னா அது ரியலி வேஸ்ட்டுங்க. அப்படி கூட பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். ஸோ அப்படி பிரிஞ்சு போனவங்க கூட டிவோர்ஸ் லெவலுக்கு போயாச்சு அப்படின்றவங்க கூட அந்த லாஸ்ட் மினிட்ல, ஏன்னா சுக்கிரனும் 7ஆம் வீட்டை பார்க்கிறார், குருவும் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ அங்க உங்களுடைய புரிதல் ஏற்பட்டு இதுதான் ரீசன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அவங்களுக்காக வாழ நோ டவுட் ஓகே பண்ணுவீங்க. அப்போ அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு கை கோத்து லைஃப்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து செஞ்சுட்டு போகிறது தான் ஓகேப்பா அப்படின்றது 2 பேரும் பேசி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே. அப்போ இவங்களா இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, எவ்வளவு பிரச்சனை சாமியோ எல்லாம் என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல சிண்டு பிடி பிடிச்சாங்கன்னு, அப்படி பிடிச்சவங்க கூட இப்போ அன்பு அரவணைப்பு அந்யோன்யம்ன்றது அவங்க சந்தோஷமாக சேர்ந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான். தோனிங்க 7.5 சனி ஃபேஸில் தான் இருந்தாலும், ஏன்னா அது வந்து சுக்ரன். ஸோ சுக்ரன் பொதுவாகவே உச்சம் பெறது உங்கள் ராசி, அதில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை, ராகு வேறு அங்கன்னு சொல்லும்போது அடிக்கிட்டே போகலாம் நன்மையில். அப்போ எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, குரு வக்ரம் பெறக்கூடிய காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது குரு வக்ரம் இல்லை, சுக்கிரன் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம். அது எப்போ மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் குரு வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு மூவ் பண்ணுவார். அது எப்போ மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மே 31 வரைக்கும். அது இல்லாத மற்ற பீரியடெல்லாம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. அப்பையும் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குதான், ஸோ வரி பண்ண வேண்டாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய 4-5 கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்துட்டே இருக்க போது ஒவ்வொரு மாத பலன்லையும் உங்களுக்கு கிளியர் கட்டாக எப்படி என்னன்னு சொல்லிட்டே வரேன். யூஸ் பண்ணுங்க, இந்த பீரியடை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஜென்ம சனியில் உங்களுக்கு கிடைச்ச மிக மிக பெரிய பொக்கிஷமான காலம் இந்த காலம்ன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரினால் பிரச்சனை, ஏன்னா இப்போ உங்களுடைய சிஸ்டர்ஸ்னாலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மனஸ்தாபம் வந்திருக்கும். அதாவது அவங்க சந்தோஷமாக இல்லைன்னாலே உங்களால் தாங்க முடியாது, உங்களோட பிரச்சனைன்றது அப்புறம். ஸோ அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக போய் நீங்கள் தீர்த்து வச்சு, அப்பா இப்போ அக்கா நல்லா இருக்காங்க, அக்கா பொண்ணு நல்லா இருக்காங்க, தங்கச்சி நல்லா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கே உண்டான உதவிகள் நீங்கள் செஞ்சு அதன் மூலிமா உங்களுக்கு பேரு புகழ் மன அமைதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொன்னான காலம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன, ஜென்ரலாக சுக்கிரனுடைய பிளேஸ்மெண்ட் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய வழிகாட்டக்கூடிய நிறைய ஒரு பாயிண்ட் வந்து இப்போ இருக்குது. ஸோ அவங்களும் நல்வழியில் போகும்போது உங்களுக்கு ஆத்ம திருப்தி அப்படின்றது கிடைக்கும். பொதுவாகவே மீனராசிக்கு அம்மன் வழிபாடு நிறைய ப்ளஸஸை கொடுக்கும். துர்கை அம்மன் வழிபாடு நீங்கள் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி சுக்கிரனுடைய வழிபாடு பண்ணுங்க. துளசி தீர்த்தம் குடிங்க. பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது பிரம்மாண்டமான அப்லிஃப்ட்மெண்ட், அனைத்து தடைகளையும் நகர்த்து, அதாவது பொடி ஆகக்கூடிய காலம். ஸோ இந்த காலத்தை வெற்றிகரமாக நடப்போட்டு என்னென்ன ஜெயிச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.